இப்போ எங்கள் கூட இருக்க உடன் ஊழியர்கள் எங்களுக்கு விரோதம் மனிதர்கள் எழும்பும்போது அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கூட இருக்க உடன் ஊழியர் நான் எதிர்பார்ப்போம், என்ன ஆண்டவரை இவ்வளோ தூரம் நான் ஜெபிக்கிறோம், அவனுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேது, அவன் கல்லாட்டம் இருக்கான், நல்லா தானே இருக்கான்னு. அப்போ ஆண்டவர் காலையில் தான் எனக்கு வெளிச்சமாக பேசினார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 வாசிங்களேன். காலையில் தான் எனக்கு அது ரிப்பீட் கிடச்சிச்சு, மெசேஜ் வந்துச்சு அங்கேருந்து பரலோகத்துலேருந்து. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாக வர்றேன், வந்து வச்சுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த பலன் என் கூட வருது. இப்போ நீ அவசரப்படாத மகனே, நீ பாட்டில் இரு. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பேசாமல் இரு, வந்து வச்சுக்கிறேன். எத்தனை புரியுது? நீ உடனே எதிர்பார்க்காத. நான் அப்படி திரும்பி பார்த்தாலே இயேசு அங்கே சிலுவையில் மரித்த உடனே அங்கே காவலுக்கு இருந்தவன் செத்தவனை போல விழுந்துட்டான். செத்தவனை போல எப்பேற்பட்ட ஆள். அவர் படைச்சிருக்க சூரியனை போய் வெளியே போய் பாருங்களேன், கண்ணு ரெண்டும் அப்படியே குளமாக மாறி ஊசிக்கிட்டு ஓடி வந்துடுவீங்க. யார்? ஆண்டவராக இயேசு படைத்த சூரியனையே நம்மளால் பார்க்க முடியலை. அந்த மண்டலத்துக்கு போக முடியுமா? அப்போ அவரை படைத்த கடவுளை பார்க்க முடியுமா? அப்போ எப்படி போட்டோ எடுத்து வச்சுருக்கீங்க உங்கள் வீடுகளெல்லாம் ஜாமியெல்லாம்? எதற்கு நான் என் பிரசங்கம் உங்களுக்கு என்ன நான் கேட்டேன், ஆண்டவரே நானும் அண்ணன் மோகன் சிலாசர் மாதிரி நற்செய்தி மாதிரி மக்களுக்கு மெதுவாக பேச முயற்சிக்கிறேன், ஆனால் ஏன் ஆண்டவரை வரமாட்டேங்குது? நான் அப்படி நினைப்பேன் இல்லையா? ஏன்னா எல்லோரும் ஒருத்தர் எதிர்பார்க்கும். அவருடைய காஸ்பல் அவர் நற்செய்தி அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அடிபட்டு போன நொந்து போனவங்களும் மருத்துவர்கள் நினச்சிவாங்க, பயப்படாங்க சரியாயிரும் அன்பாருங்கன்னு சொல்லுவாங்க. அது நற்செய்தி அறிவிக்கிற பணியை செய்கிறாரு. அப்போ நான் ஏன்னா அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு அறிவை உணர்த்துகிற அபிஷேகத்தை வச்சுருக்கிறேன், நீ பேசும்போது அவங்களுக்கு அறிவு உணர்த்துறது, அதனால் நீ இப்படி தான் பேசணும்னு சொன்னதுனால நான் இப்போ தைரியமாகவே இருக்கிறேன். இல்லையா சொல்லுங்களேன். நான் பேசுனா அறிவு இல்லாதவனுக்கு அறிவு வரணும். அப்போ அறிவு சொரணை கட்டு கிடந்தால் கூட சொரணை எந்திரிக்கணும், அறிவு உள்ள வேலை செய்யணும். இல்லையா சொல்லுங்களேன். அப்போ என்னுடைய ஊழியம் அறிவை உணர்த்துகிற ஊழியம். அதனால தான் பிரசங்க நீங்கள் மணிக்கணக்காக இப்போ கேட்குறீங்க. ஆமேன். அப்போ ஆண்டவர் இப்படி பேசுகிறாரு. அல்லேலூயா. எப்படி பேசுகிறாரு? சூரியனையே பார்க்க முடியாதவர்கள் கடவுளை எங்கே போய் போட்டோ எடுத்தாங்க? டிஜிட்டல் இல்லாத காலத்தில் எப்படி அந்த கடவுளை போட்டோ எடுத்திருப்பாங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பேயவே போட்டோ எடுக்க முடியலை. பேயே போட்டோ கம்படாதுன்னு சொல்கிறாங்க. கேமராவில் போட்டோ எடுத்தால் பேய் அது சிக்காதுங்கிறாங்க. அதை விட வல்லவர் இயேசு எப்படி போட்டோ எடுத்தாங்க? அல்லேலூயா. ஆமென். அவர் ஆவியாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியா உங்களுக்குள்ளும் எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அவரை மறந்து நீங்கள் உலகத்திலே வாழ்ந்தீங்கன்னா அவர் கம்முன்னு இருப்பார். எப்படி இருப்பார்? கம்முன்னு இருப்பார். உலகத்தை மறந்து அவரை தட்டுனீங்கன்னா எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டுவார். சீசர்கள் அவரை மறந்துட்டு தங்களுடைய இஷ்டத்துக்கு என்ன பண்ணாங்க? படகு எப்படியா கரையில் கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணி தோத்துட்டு கடைசியாக தட்டி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? அவர் சொன்னார், சீசர்களே நீங்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டாமா அப்படின்னு. எலும்புன்னு சொன்னார், அற்ப விசுவாசியில் ஏன் பயப்பட்டீங்க? ஆரம்பத்தில் என்னை தட்ட வேண்டியதானப்பா, பிரச்சனையெல்லாம் வந்து பயந்து நெஞ்சு நடுங்கி பிபி ப்ரெஷர்லாம் வந்த பின்னாடி அதுக்கப்புறம் தட்டி நான் என்ன செய்ய முடியும்? முதலே தட்டுங்கிறாரு. அல்லேலூயா. முதலே தட்டுனா எந்திரிச்சோடனே காற்றே போயிரு, கடலே போயிரு, நீ ஊருக்கு போன்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். மாம்சத்தில் முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுது ஆவியை உள்ள இறக்கியிருக்காரு. தமிழில் சொன்னால் சாமி இறக்குற நாள் இன்னைக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தின்படி சாமி இறக்குற நாள். நான் ஒரு நாள் ஜெபக்கூட்டம் நடத்திக்கிறேன். என் கூட்டத்தில் எப்பயுமே பரிசுத்த ஆவியானவர் டச் பண்ண போன வெள்ளிக்கிழமை கூட ஒரு அம்மாவுக்கு பரிசுத்த ஆவிச்சப்பா, குறும்பப்பட்டியிலேருந்து வந்த அம்மாவுக்கு, முத்தாயம்மாவுக்கு பரிசுத்த ஆவி அந்நிய பாசம் வந்துருச்சு. நாக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன், நல்லா கையை வச்சு நாக்கை பார்த்து, நாக்கு என்னமோ உளருது, நாக்கு சுற்றி அடிக்குது, நல்லா உத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். நாக்கு என்ன செய்யுது? வேற யாரோ பாசு பேசுது. இப்போ என் கூட்டத்தில் எனக்கு கொடுத்த கிருபா தானே, அதனால் பரிசுத்த ஆவி அந்நிய பாசம் வந்துடும். அப்போ இந்த ஆவியான உள்ளே வர்றது நம்ம பாசை. உலகத்தில் பேசினா சாமி இறங்குறது. அப்போ ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது கையை வச்சா நம்ம ஆளுகள் அந்நிய பாஷை பரிசாப்படுறாங்க.
எனக்கு அந்த வெளிச்சம் அது வரைக்கும் தெரியல. பிசாசு அதெல்லாம் ஆடுது, அது ஆடுது. இந்த நபர் சொல்கிறாரு, ஒரு ஆள் அவங்க சாமி இறக்கிட்டு இருக்காங்க. வெளியே உள்ளவங்க கூட சொல்கிறாரு, என்ன சத்தமாக இருக்குன்னு நம்ம 4 பேர் கேட்குறாங்கல்ல. அவர் சாமியை பெரியவர் என்ன செய்கிறாரு, அவங்க எவ்வளோ மரியாதையை சொல்கிறாங்க தெரியுமா. அவங்க இதில் பெரியவர் வந்திருக்காரு, அவர் வந்து சாமி இறக்கிட்டு இருக்காரு ஆளுகளுக்கு. அப்போ தான் எனக்கே அறிவு வந்துச்சு, பார்த்து எவ்வளோ தெளிவாக இருக்காங்க நம்ம ஆளு. அவனுங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்கிறோம், எவ்வளோ டிசிப்ளினாக சொல்கிறாங்க. அவங்க இதில் பெரியவர் வந்திருக்காரு, அவர் வந்து வச்சு இப்போ எல்லாத்துக்கும் சாமி இறக்கிட்டு இருக்காரு. அப்பா இப்போ தான் இல்லைங்க, எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ உங்களுக்கெல்லாம் சாமி இறக்கிடுவோமா இன்றைக்கி? அல்லேலூயா. இன்றைக்கி இறக்கித்தான் அனுப்பணும் உங்களுக்கு. அல்லேலூயா. தமிழ் எவ்வளவு தமிழ் கலாச்சாரம், தமிழ் வார்த்தைகள், அழகான தமிழ். அல்லேலூயா. சாமி இறங்கிட்டு இருக்கு. பைபிள் அப்படி தான் இருக்கு. அவர் இறங்கி தானே வந்தார்னு போட்டிருக்கு, இறங்கி நிரப்பினார்னு போட்டிருக்கு. அழகாக உச்சரிச்சார் அந்த மனுஷன். அல்லேலூயா சொல்லுங்கள். அவர் மூலமாக தான் எனக்கு இந்த இதை புரிஞ்சுக்கிட்டேன். ஆமேன். அல்லேலூயா. அப்போ சாமி ஏன் இறங்கியிருக்கு? சாட்சியா வாழ சாமி இறங்கியிருக்கு. நம்மளும் எதிராளி மாதிரி சண்டை போட்டிருந்தா நேற்று பயங்கரமான சண்டை வந்திருக்கும். அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த சாமி இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் சின்ன வயசில் நான் நினச்சி பார்ப்பேன். சில நேரங்களில் நம்மளும் மனுஷன் தானே. இயேசுவே சொன்னார்ல, அந்த பிரச்சனை வரும்போது, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் செய்யன்னு சொன்னார்ல. அப்போ இயேசுவை சொல்லும்போது நான் சாதாரண மனுஷன் தானே. நான் நினச்சி பார்த்தேன், இதே இது நம்ம வந்து பாஸ்டராக இல்லாமல் ஒரு விசுவாசியாக இருந்தால் கூட இன்றைக்கி என்ன நடந்திருக்கும் தெரியுமா? சம்பவம் வேற மாதிரி நடந்திருக்கும். அல்லேலூயா. ஏன்னா சின்ன வயசில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். நான் அந்த கிரவுண்டு பகுதியில் விளையாடி கொண்டிருந்தேன். விளையாடும்போது என் கூட ஒருத்தன் வம்பிழுத்தான், என் கூட படித்தவன் தான். வம்பிழுத்து என்னோட 2 வயசு கூட உள்ளவன். வம்பிழுத்து என்னை அடிச்சிட்டான். அடித்து 2 பேரும் மல்லு கட்டி நான் அழுதுகிட்டு வரேன். அழுதுகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன். வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் சித்தப்பா ஏன் அழுதுட்டு வரேன்னு கேட்டார். சித்தப்பா அவன் அடிச்சிட்டான் அப்படின்னு. நான் நினச்சேன் அவர் என் கூட வந்து அவன் அடிப்பாருன்னு. அவர் அப்படி செய்யலை. அவர் இன்னும் 2 போட்டார் எனக்கு. இன்னும் 2 போட்டு அவனை அடிக்காமல் படிவா சேரக்கூடாடா நீ அப்படின்னாரு. எனக்கு எங்கேருந்து வல்லமை வந்துச்சுன்னு தெரில. ஓடி போய் அவனை போட்டு அடித்து மண்ணில் கண்ணில் வீசி அடின்னு அடித்து நொறுக்கிட்டு வந்தேன். அப்போ என்னை கூப்பிட்டு போய் கடையில் கொண்டே கடலை மிட்டாயெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அப்போ அவர் சொன்னார், நம்ம பரம்பரை அடித்து தாண்டா வரணுன்னாரு. அப்போ நான் நேற்று நினச்சி பார்த்தேன். அல்லேலூயா சொல்லுங்கள். அது சாமி இறங்குறதுக்கு முன்பு, இது சாமி இறங்குறதுக்கு பின்பு. எங்கள் அப்பா கூட ஒருத்தர் பேசிக்கிருந்தார். அது ஒரு சுமார் ஒரு 12 வயசு தான் இருக்கும். எங்கள் அப்பா அவர் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பட்டின்னு சத்தம் கேட்டுச்சு. நைட்டு 8 மணி இருக்கும். யார் அடித்தான்னு தெரில. எங்கள் அப்பாவை அடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி இந்த பேட் வச்சுருந்தேன், கிரிக்கெட் விளையாட பேட், அதை கொண்டு அடித்து அந்த ஆள் மேலே தவ்வி உருண்டு பிறண்டு சண்டை போட்டு. இந்த எங்கள் அப்பா இருக்கார், அம்மா கேட்டுப்பார். அது சாமி இறங்குறதுக்கு முன்பு, இது சாமி இறங்குறதுக்கு பின். அப்போ சாமி இறங்கணும்னு சாட்சியா வாழணுங்கிறக்க கண்ட்ரோல் பண்ணுது. என்ன செய்யுது? பைபிள் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்போ என்ன செய்யுது? நம்ம கோபம் வருது, அதை செஞ்சால் பாவம் ஆயிருமேன்னு சொல்லி ஆஃப் ஆயிடுது. இது உலகத்தானுக்கு ரொம்ப தொக்கா போச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வரும்போது என்னுடைய பலனும் கூட வரும். நீ இப்போ பேசாமல் இரு. நீ என் வேலையை தானே செய்கிற. நான் தானே உனக்கு அதிகாரி. நானே அடி வாங்கியிருக்கேன்டா. நானே ஊரை விட்டு ஊர் துரத்தியிருக்காங்க. என்னை இழுத்துட்டு போயிட்டுருக்கு. கோர்ட்டுக்கெல்லாம் கொண்டு போயிருக்காங்க. அப்போவே என்னை ஸ்டேஷனுக்கு உன்னை கொண்டு போயிருக்காங்க. அதனால தான் ஊழியர்களை ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறது, கோர்ட்டுக்கு கொண்டு போகிறது. நாங்களாம் ஏன் கேஸ் வாங்கியிருக்கிறோம்? மதம் மாத்திரம்னு சொல்லி. மதமாக மாத்திரம், மதம் மாத்திரதே இல்லையே. இல்லையா? உங்களுமே மக்கள் எல்லா பூசாரிகளும் கைவிட்டு பல கோயில்களுக்கு போய் ஒன்றும் இல்லாமல் வந்து கடைசி நேரத்தில் வர்றீங்க. எல்லா காசையும் பூசாரி, மருத்துவமனை அங்கெங்கெல்லாம் கொடுத்துட்டு கடைசியாக செலவு கூட காசு இல்லாமல் வருவீங்க. உங்களுக்கு நாங்கள் நற்செய்தி சொல்லி ஆறுதல் சொல்லி உங்களுக்கு ஜெபம் பண்ணி உங்கள் பிடிச்ச பேயை விரட்டி நோயை மாற்றி அற்புதம் செஞ்சு அப்போ நீங்கள் உணர்றீங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ வாங்கினாங்க, அந்த தாயத்து இவ்வளோ பணம் கொடுத்து தாயத்து வாங்கினேன், கயிறு வாங்கினேன், அது வாங்கினேன், இது வாங்கினேன், அதுலெல்லாம் இல்லாத சக்தி இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணி குணமாயிருச்சு அப்படின்னு நன்றியில் நீங்களும் வாரம் வாரம் வந்து இயேசுவை கும்பிட்றீங்க. இதானே உண்மை. இன்றைக்கி அப்படி தான் போக போகிறீங்க. சில பேர் விடுதலை ஆகி அப்போ நீங்கள் பிடிச்சிக்கிறீங்க, நாங்களும் பிடிச்சிக்கிட்டோம். இது மதம் மாறுது அல்லையே. இல்லையோ சொல்லுங்கள். இது நாங்கள் நல்லா இருக்கிறோம், இது செத்து போகிறோம். நாங்கள் நோய் பிடிச்சி பேய் பிடிச்சி எங்களுக்கு வேணும் பில்லி சுண்ணம் பண்ணி நோய் வந்து நாங்கள் டாக்டர் கைவிட்டு அவ்வளோதான் கதை முடிஞ்சிருச்சுன்னு கொண்டே எங்களை
அனுப்பின உடனே கடைசி நேரத்தில் நாங்கள் போய் சர்ச்சுக்கு போய் தப்பிச்சுக்கிட்டோம். அப்போ இனி வர்ற வாழ்க்கை நாங்கள் இயேசு கூட வாழ்கிறோன்னு வாழ்கிறோம். ஆமாம், நீங்கள் இப்போ சபைகளில் பெந்தகோஸ்து சபையில் கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாட்சி இல்லாத கிறிஸ்தவனே கிடையாது. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு சாட்சி இருக்கும். என்னை நோய் பிடிச்சிக்கிச்சு, எத்தனையோ டாக்டர்கிட்ட போனேன், சுகமாகலை, இந்த சர்ச்சுக்கு வந்து நல்லா இருக்கேன், அதனால் நான் தொடர்ந்து வர்றேன். என்னை பேய் பிடிச்சிக்கிச்சு, போகவே இல்லை, இந்த பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணார், நல்லா இருக்கேன், அதனால நான் வந்து வர்றேன், அப்படி தான் சொல்லுவாங்க. நான் மதம் மாறின யாராவது சொல்லுவாங்களா? என் பேர் இன்னும் தாமோதரன் தானே இருக்குது, மாற்ற முடியாது. அல்லேலூயா. எதையுமே மாற்ற முடியாது. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முழு பூசணிக்காயை சோத்தில் மூடுறோன்னு, மூடவே முடியாது. அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? முழு பூசணிக்காயை சோத்தில் மூடுறது. நிறைய தெரியாமலே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த கதை அர்த்தம் என்னென்னா, அடிக்கடி சொல்லுவாங்க, ஏய் நீ முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிறான்னு சொல்லுவோம். அது மீனிங் அது என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு நபர் இருந்திருக்காரு. யார்? ஒரு நபர், ரொம்ப கஷ்டப்பட்ட பெரியவர். அவருக்கு 3 பசங்க இருந்திருக்காங்க. எத்தனை பசங்க? 3 பசங்க. இந்த 3 பசங்களையும் படிக்க வைக்கணும். அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். அதனால் ஒரு பெரிய ஜமீன், குளத்துக்கரை ஏரிக்கரையில் பூசணிக்காவாக விதைச்சிருக்காரு. விதைச்சா நிறைய ஆயிரக்கணக்கில் பூசணிக்காய் காய்க்குது. இந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு? பிள்ளைக்குட்டி வளர்க்கணும்ல, 3 பிள்ளையும் வளர்த்து படிக்க வைக்கணும் இல்லையா பொண்டாட்டியை. அதனால் காலையில் நேரமாக போய் அப்படி பாத்ரூம் போகிற மாதிரி போயிட்டு அவர் வச்சுருக்க துண்டில் அந்த பூசணிக்காயை பிடுங்கி அதை அப்படியே ஒழிச்சு வந்துடுவார். வந்து நேராக மார்க்கெட்டில் கொண்டு விற்றுட்டு என்ன பண்ணுவார்? அந்த காசை கொண்டாந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிகிட்டே இருப்பார். இது பல நாள் கல்லாம் ஒரு நாள் அம்பிடுவான்னு சொல்லி அம்பிட்டார். அவர் கையும் களமாக பிடிப்படலை. ஒருத்தவங்க வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் ஏரிக்கரையில் போட்டிருக்க அந்த பூசணி செடியில் தினம் ஒவ்வொரு காய் பிடிங்கிட்டு போயிடுறார் அந்த ஆள், அவரை பிடிக்கணுமேனு. ஏன் அப்படி தினம் ஒவ்வொன்றா பிடுங்குறான்? திருடனாக இருந்தால் ஒரே நாளில் லாரியை கொண்டு வந்து அள்ளிட்டு போயிடுவான். தினம் ஒவ்வொன்றும் பிடுங்குறானே, என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆளை செக்குக்கு வச்சார். இந்த ஆள் தினம் காலையில் போய் பிடுங்கிட்டு நேராக கொண்டே மார்க்கெட்டில் விற்கிறது. அதை ஒரு ஆள் பார்த்துட்டே இருக்கான். திரும்ப கொண்டாந்து வீட்டில் சாப்பாடு தண்ணியை அதை வாங்கிட்டு வந்து பிள்ளைகளுக்கு சோறாகி கொடுத்து பள்ளிக்கூடம் அனுப்புறது பார்த்துட்டு ஜாமீன்கிட்ட போய் சொல்லிட்டாரு, ஜாமீன் பரவாயில்லையாடா, நம்ம ஏரிக்கரையில் போட்ட பூசணிக்கானால ஒரு குடும்பம் பிழைக்குது, விட்டுரு, அவர் ஒன்றும் செய்யாதுன்ட்டார். இந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு? தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கார். போக பூசணிக்காய் பிடுங்க, பிள்ளைகளை படிக்க வைக்க. இது ஜமீனுக்கு தெரியாமல் இருக்கார். இப்படிமா பிள்ளைய 3 பிள்ளைகளும் நல்லா படித்து, ஒரு பையன் டாக்டர், ஒரு பையன் வக்கீல், ஒரு பையன் அந்த மாவட்ட ஒரு கலெக்டர், டாக்டர், வக்கீல், 3 பேரையும் படிக்க வச்சுட்டார். இப்போ ஊருக்குள்ள இவருக்கு மறைமுகமாக ஓரசாரமாக பேர் என்னது? இந்த பூசணிக்காய் திருடி வரான், இந்த பூசணிக்காய் திருடி மூத்த பையன் போகிறான், இந்த பூசணிக்காய் திருடி 2ஆவது பையன் போகிறான், இந்த பூசணிக்காய் திருடி 3ஆவது பையன் போகிறான்னு ஊரில் மக்கள் பேசிக்கிறாங்க. இந்த பழம் அப்படியே வந்து இப்போ காரில் வந்து இறங்குறாரு லாயர். அப்போ என்ன சொல்கிறாங்க? என்னப்பா கார் வருது? அதான்ப்பா அந்த பூசணிக்காய் திருடி பையன் லாயரு. எப்படி வருது பேர்? பூசணிக்காய் திருடி பையன் வக்கீல். அடுத்து வந்து இறங்குறாரு கலெக்டர். அது யாருப்பா? அதான்ப்பா அந்த பூசணிக்காய் திருடி பையன் கலெக்டர். அடுத்து 3ஆவது பூசணிக்காய் திருடி பையன் டாக்டர். இப்படி பேர் எப்படி ஆயிடுச்சு? இவங்க டாக்டருக்கு படித்தாலும் சம்பாதிச்சாலும், கலெக்டர் படித்தாலும் சம்பாதிச்சாலும், வக்கீலுக்கு படித்து சம்பாதிச்சாலும் அந்த ஊரில் பயங்கர பணக்காரன் ஆகிட்டாங்க. அந்த ஊரில் 3 பசங்களும் 3 துறைகள் இருக்கிறனால பயங்கரமான வீடை கட்டி செல்வந்தர் ஆகிட்டாங்க. இப்போ இந்த பேர் இவங்களை விட்டு போகலை. என்ன பேர்? பூசணிக்காய் திருடி. எங்கப்பா ஊசி போட போகிற? அதான் அந்த டாக்டர் பூசணிக்காய் திருடி பையன் டாக்டராக இருக்காரு, அங்கே போய் ஊசி போட போகிறேன். அல்லேலூயா. பூசணிக்காய் திருடி பையன் நம்ம மாவட்டத்தில் ஆட்சியாளராக இருக்கார், கலெக்டராக இருக்கார், அங்கே போகிறேன். பூசணிக்காய் திருடி பையன் லாயர், அங்கே போகிறேன் அப்படின்னு இந்த பட்ட பெயர் வந்துடுது. அல்லேலூயா. இப்போ இந்த 3 பேர் ஒரு நாள், என்னடா தம்பி நம்மளை இப்படி சொல்கிறாங்க, எவ்வளோ தான் நம்ம கலெக்டர் ஆனாலும் டாக்டர் ஆனாலும் வக்கீல் ஆனாலும் நமக்கு இந்த பட்ட பேர் ஒழிக்கிறதுக்கு என்னடா பண்ணலான்னு அவங்க அப்பா பிள்ளையெல்லாம் சேர்ந்து அப்போ அவர் சொல்கிறார், டே தம்பி, நான் என்னடா செய்ய முடியும், அந்த பூசணிக்காய் விற்று தாண்டா நான் உங்களை படிக்க வச்சேன்,
என்னை மன்னிச்சிருங்கடா, சரிப்பா பரவாயில்ல, நீ எப்படியா படிக்க வச்சிருக்கீங்களே அப்படின்னு இந்த 4 பேர் சேர்ந்து யோசனை பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு வலது கை இடது கையெல்லாம் ஆளுக்கு இருப்பாங்க இல்லையா, மாமன் வச்சுன்னு எல்லாம் சேர்ந்து இல்லை என்ன செய்யலாம், அந்த பேரை பூசணிக்காய் திருடியை மறைச்சிட்டு எங்களை கலெக்டர்னு கூப்பிடணும், டாக்டர்னு கூப்பிடணும், வக்கீல்னு கூப்பிடணும், என்ன செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆலோசனை பண்ணுறாங்க. அப்போ ஒருத்தன் சொல்கிறான், நீங்கள் வாரம் ஞாயிற்றுக்கிழமை சோறு போடுங்க. எப்படி சோறு போடுங்க. அப்போ மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அன்னதான பிரபு கலெக்டரு, அன்னதான பிரபு டாக்டரு, அன்னதான பிரபு வக்கீல்னு சொல்லி இந்த பூசணிக்காய் பேர் மாறி இப்படி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஐடியான்னு சொல்லி 3 பேர் சோறு போடுறாங்க. அல்லேலூயா. 3 பேரும் சோறு போடுறாங்க. சோறு போட்டாலும் மக்கள் தான் சொல்கிறாங்க, பூசணிக்காய் திருடி சோறு போடுறான். அல்லேலூயா. முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கவே முடியலை, சோறு போட்டு. ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் செய்கிற அட்டூழியம் பாவமெல்லாம் பண்ணிவிட்டு அன்னதானம் போடுறேன், சோறு போடுறேன், அது போடுறேன், இது போடுறேன்னு போட்டாலும் பாவத்தை மன்னிக்கிறவர் இயேசு ஒருவரே. அல்லேலூயா. உங்களுடைய ஜென்ம கர்மத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அல்லாமல் ஒரு நாளும் நீங்கள் விடுதலை பெற மாட்டீங்க. நீங்கள் சேரலாம் செஞ்சுட்டு மொட்டை எடுத்தாலும், உடம்பெல்லாம் காயப்படுத்தினாலும், நீங்கள் நெருப்புல இறங்கி போனாலும் உங்கள் கர்மம் உங்களை தொடரும். இந்த கதை முழு பூசணிக்காய சோத்தில் மறைக்கிற மாதிரி, நாம் என்ன தப்பு செஞ்சுட்டு நல்லவங்க போல் வேஷம் பண்ணாலும் அந்த பெயர் மாறாது. இயேசு உங்களை இரத்தத்தினால் கழுவுன உடனே நீங்கள் பரிசுத்தராக மாறுகிறீங்க, நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக மாறுகிறீங்க. அல்லேலூயா. நான் பேசுகிற உங்களுக்கு புரியுதா? அதனால் நம்ம கர்மம் தான் தொலையணும். நம்ம கர்மம் தொலையாமல் என்ன அன்னதானம் பண்ணியும் ஆசிரமங்களுக்கு உதவி செஞ்சு, சில பேர்லாம் ஆசிரமத்துக்கு உதவி செய்வாங்க. ஆசிரமத்தில் என்ன செய்வாங்க, சோறு போடுவாங்க, நல்லது போடுங்க, எப்பையும் போடுங்க. அல்லேலூயா. ஆனால் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும்னு சொல்லி போட்டிங்கன்னா அது இப்படிலாம் மன்னிக்கப்படாது. அல்லேலூயா. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டால் தான் உங்கள் பாவம் கர்மம் மறையும். சரண்டர் வேர்ட் ஆஃப் காட், சமூகம். அல்லேலூயா. ஆண்டோடைய சமூகம்தான் உங்களை மாற்றி அந்த இரத்தத்தினால் கழுவும். அல்லேலூயா. பரிசுத்தாவி வந்த உடனே அவன் வேறே மனுஷன் ஆகிறான். அல்லேலூயா. புது மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. புது மனுஷன், புது மனுஷி. ஆமென். புதிய பாதையாக மாறிடுது. அப்போ நமக்கு வர்ற கோபம் நினைஞ்சது வெளிப்பட மாட்டேங்குது, உள்ளே தான் இருக்கும் அந்த ஆப்ஷன். அதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க முடியாது. ஞானஸ்தானம் பெற்றாலும் பரிசுத்தாவி பெற்றாலும் அந்நிய பாஷை பெற்றாலும் எங்களுக்கெல்லாம் கோபம் வருதில்ல, எங்களுக்கு ஆச்சரியமாக தானே இருக்குது. வெளிப்பட்டதுன்னா பாவம் எங்களுக்குள்ளே அடைக்கணும். உங்களுக்குள்ளே என்ன செய்யுங்க, அடைக்கணும். என்ன செய்ய முடியும்? சில நேரம் வாய் வழியாக பொத்துக்கிட்டு வர பார்க்கும். இல்லை சொல்லுங்கள். ஆமேன். சில நேரம் வந்துடும். என்ன செய்யணும், திரும்ப ஆண்டவர் செய்வார், கழுவிட்டு திரும்ப கழுவு. அல்லேலூயா. அப்போ பரிசுத்தாய் வந்தோன்னே புது மனுஷன் ஆகிறான். வேற ஒரு ஆழ்த்து என்ன செய்யுது, உள்ளே வந்துடுது. அப்போ சாட்சிகளாக இருக்கிறதா முக்கியம். பரிசுத்தாய் வந்தோன்னே சாட்சியாக தான் இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தாய் வந்தோன்னே சாட்சியாக இருக்கணும். நம்ம அநேகர் காட்சிகளாக இருக்கிறோம். எப்படி இருக்கும்? பரிசுத்தாய் வந்தோன்னே காட்சிகளாக இருக்கிறோம், கையை தட்டி அடித்து. அல்லேலூயா. எனக்கு ஒரு நாள் ஒரு அம்மா ஜெபம் பண்ண வந்தாங்க, கண்ணு செவந்து போய் வந்தாங்க. ஏம்மான்னு கேட்டேன். இந்த அவங்க ஆவியில் நிரம்பி இப்படி அடிச்சு விட்டாங்க பாருங்க, இந்த கண்ணு போச்சு பாஸ்டர். பரிசுத்தாய் வந்து உன் கண்ணையா கூடாக்குவார், மனக்கண்ணை திறப்பார். அல்லேலூயா. அப்புறம் ஒரு அம்மா வந்துச்சு, நம்ம கூட்டத்தில் ஆவியில் நிரம்புற கூட்டம் தானே, சேர் உடையும், அது உடையும், இது உடையும், முட்டி வீங்கிருச்சு. என்னன்னு கேட்டேன். அப்படியே பரபரன்னு குதிச்சு வந்து காலே மிதிச்சு விட்டாங்க, மொழி வீங்கிச்சு. அல்லேலூயா. இன்னொரு அம்மா பார்த்தேன், இப்படி ஜெபம் பண்ணி ஆவியில் விழுந்து இந்த மண்டை உடஞ்சி ரத்தம் கிடந்தது. பழைய வெள்ளம்பு கூடத்தில் மண்டை உடஞ்சிருக்கு, சேர் உடஞ்சிருக்கு, எல்லாம் இருக்குது. அமைய சொல்லுங்களேன். அப்புறம் அவங்க 4 தடவை அடிபட்டு திருந்திடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமேன். ஆமேன். பழக பாலும் புளிக்குமா, பழக பால் மாதிரி. நேற்று பாலாக இருந்தது, இன்றைக்கி தயிராக இருக்கும், நாளைக்கு மோராயிரும், ஒரு நாளைக்கு அப்படியே பக்குவப்பட்டு கடைசியில் எண்ணெயாக மாறிடும்.
அல்லேலூயா. பக்குவப்பட்டவர் என்ன செய்யும்? மென்மை. அல்லேலூயா. நீடிய சாந்தம் வரும், நிரந்தர அமைதி வரும். உடனே வராது, கொஞ்சம் முட்டி மோதி தான் வரும். அல்லேலூயா. நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஆமேன். இந்த பரிசுத்தாவி நிரம்புறவங்கள தப்பாகவும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, உங்கள் குழந்தைக்கு முத சோறு அள்ளி சாப்பிட கொடுக்கும்போது அது எடுத்து உடனே வாயில் வைக்காது. உடனே கண்ணில் வச்சுக்கிட்டு அம்மா காந்துதுங்கும். நம்ம சொல்லுவோம், ஏய் கண்ணில் வைக்கக்கூடாது, எங்கே தான் வைக்கணும்? அள்ளி வாயில் வைக்கணும்னு சொல்லுவோம். அப்புறம் மூக்கில் வச்சு மூக்கிலெல்லாம் சோறு இருந்து விழுகும். அப்புறம் சொல்லிக் கொடுப்போம், மூக்கில் ஏறக்கூடாதுப்பா, கண்ணில் வச்சது அப்புறம் மூக்கில் வைக்கும். அப்புறம் நாடி இந்த உதடு முழுக்க சோறு காஞ்சி போய் கிடக்கும். தாய் நல்லா வாயை கழுவி விடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த ஊழியம் பரிசுத்தாவி நிரம்புறது அபிஷேக வாழ்க்கையெல்லாம் அப்படி தான். வாயில் வைக்காமல் அங்கெல்லாம் சுற்றி வச்சுக்கிட்டு திரிவாங்க ஆரம்பத்தில். அல்லையில சொல்லுங்களேன். அப்புறம் போக போக கை இங்கே வரைக்கும் சாப்பிட்ற குழந்தை, எங்கே வரைக்கும்? இங்கே வரைக்கும் சாப்பிட்ருக்கோம். போக போக அந்த 4 விரலில் சாப்பிட்டு உதட்டில் கூட படாமல் டீசெண்டாக வந்துடுவோம். அது ஆவிக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ், ஆவிக்குரிய அனுபவங்கள். அப்போ நீங்கள் அனுபவம் என்ன செய்யணும்? ஆவி வந்தோடனே அந்த அந்த வைப்ரேட் மட்டும் முடிகிறதில்ல, சாட்சியாக வாழணும். ஆவி வந்தோடனே சாட்சியாக வாழணும், அதுதான் முக்கியம். உரண்டை எழுப்ப தான் செய்வாங்க, வம்பெழுக்க தான் செய்வாங்க, சண்டை போட தான் செய்வாங்க. அல்லேலூயா. இப்போ நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்புறாங்க. நம்மளும் அது மாதிரி எழும்ப முடியுமா? எழும்பக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுது? எழும்ப கூடாது. நாம் அவர்கள் மாதிரி சாட்சிகளாக இருக்கணும். அல்லேலூயா. அதனால தான் நம்ம அமைதியாக இருக்கோம். அவங்க நினைக்கிறாங்க பாவம் நினைக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க நினைக்கிறாங்க பாவம், அவங்கள எவ்வளோ அடித்தாலும் அவங்க அமைதியாக இருக்காங்களே, அவங்க ஏற்று பேச மாட்டுறாங்களே. எங்களுக்கு மேலே ஒரு கண்ட்ரோல் இருக்குது. அல்லேலூயா. அந்த கண்ட்ரோல் பழைய ஏற்பாடாக இருந்திருந்தா, நான் தான் சொன்னேன், 3வது உலகம் சீக்கிரம் அழிஞ்சிருக்கும். பழைய ஏற்பாடு காலத்தில் மாதிரி இருந்திருந்தா உலகம் என்றைக்கும் அழிஞ்சிருக்கும். புதிய ஏற்பாடில் இயேசு அன்பாக இருக்க சொன்னார். அல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கிறார் அன்பா. நான் அடிக்கிறேன், நீங்கள் அடிக்காதீங்கிறார். சொல்கிறார், யுத்தம் என்னுடையது. நீங்கள் பைபிள் நல்லா படிச்சிங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளை அடைக்கணும் உடைக்கணும்னு சொல்லி நிறுவம் ஆகிட்டு குதிரையில் போகிறாரு. யாருக்கு விரோதமாக போகிறாரு? விசுவாசிகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு. கிறிஸ்தவர்கள் விரோதமாக போகிறாரு. வானத்திலிருந்து ஒளி இவன் கீழே விழுந்தவனு சொல்லும், நீ முள்ளில் உதைக்கிறது கடினமா? என்னை ஏன் துன்பப்படுத்துறன்னு அந்த சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் என்ன சொன்னிச்சு? அந்த ஒளி சத்தம் எப்படி கேட்டுச்சு? முள்ளில் உதைக்கிறோம் கடினமா, என்னை ஏன் துன்பப்படுத்துன்னு கேட்டார் இயேசு. அப்போ கிறிஸ்தவனை ஏன் துன்பப்படுத்துறன்னு இயேசு கேட்கல, என்னை ஏன், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அதனால தான் நீங்கள் சண்டைக்கு போகாதீங்க. நீங்கள் அவங்களோட எதிர்த்து கெட்ட வார்த்தை பேச வேணாம், சண்டை போக வேணாம். நீங்கள் அமைதியாக இருங்க. யுத்தம் கர்த்தருடையது, அவர் பார்த்துக்குவார். நம்ம ஒன்றும் செய்வோம், நம்ம ஜெபம் மட்டும் பண்ணுவோம். தாங்க முடியா உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. இது உலகம் உருவானது நடக்கும். ஆமென். இப்போ நான் உங்களுக்கு முடிக்க போகிறேன். சில வசனத்தை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 1:2 பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் மேல் அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் அமர்ந்தது. அமர்ந்திருக்கு. அல்லேலூயா. உங்களுக்குள்ள எனக்குள்ளையும் அமர்ந்திருக்கு. ஒருவேளை பரிசுத்தாய் பெறதுக்கு வெள்ளை சட்டை வெள்ளை ஃபேண்ட் தான் போடணுமானா இல்லை, நான் கலர் சட்டை தானே போட்டு பேசுகிறேன். அல்லேலூயா. அந்த காலத்தில் பிக்மெண்ட் இல்லை. அல்லேலூயா. 2026 வருஷத்துக்கு முன்னாடி பிக்மெண்ட் கிடையாது. அப்படின்னா கதர் ஆடை தான் வச்சுருப்பாங்க. அந்த நேரம் கதர் வெள்ளை, எல்லாரும் வெள்ளை தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் சினிமா கூட அந்த காலத்தில் கருப்பு வெள்ளை தானே சினிமா பார்த்துருப்பீங்க.
டெக்னாலஜி வளரலை. அதனால தான் நம்ம ஆளுக்கு இன்னும் அந்த வெள்ளையிலே இருக்கிறான். தப்புல வெள்ளை போடட்டும், அழுக்காமல் பார்த்துக்கட்டும். ஆனால் கலர் போட்டாலும் வருவார். அல்லேலூயா. கலர் போட்டாலும் வருவார். நீங்கள் தோடு போட்டிருந்தாலும் வருவார், தொங்கட்டான் போட்டிருந்தாலும் வருவார். அல்லேலூயா. மேக்கப் போட்டிருந்தா வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். கிறிஸ்துவின் சாயலாக இருக்கிறது தான் கிறிஸ்தவம். ஆமேன். சில நேரத்தில் கேள்விகள் இருக்கும், எல்லா கேள்வியும் மக்கள் வெளியே சொல்லாமல் அமைதியாக இருப்பாங்க. தோடு போட்டிருந்தாலும் மூக்குத்தி போட்டிருந்தாலும் வந்திருக்கிறாரு. நான் தான் சொல்கிறேன், இந்து மக்கள் வருவாங்க, கையை வைப்பேன் பிசாசு ஓடிடும், அடுத்த கை வைப்பேன் அந்நிய பாஷை பேசியிருக்காங்க, பரிசாக பேசியிருப்பாங்க. சபைக்கெல்லாம் வரமாட்டாங்க, ஆனால் அவர் வந்துடுறாரே. அல்லேலூயா. பக்தியோடு இருக்கணும். பக்தி உள்ள அடியார்களை தேவன் தமக்கென தெரிந்து கொண்டார். உங்களுக்கு அவர் தெரிந்து கொண்டிருக்குதே இந்த சத்தியத்தை அறிய. நான் தான் சொன்னேன்ல, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை இல்லைன்னா விடுதலை ஆக மாட்டீங்கம்மா. கூட்டம் முடிஞ்சோன்னே என் கையை தூக்கி உங்கள் மண்டையில் வச்சா தான் விடுதலை. நான் விசுவாசிக்காத, அப்படி பைபிளில் சொல்லலை. அப்படி சொல்லியிருக்கேன்னா நீங்கள் கைங்களை வைங்க, சோமாவாங்க. ஆனால் அந்த விசுவாசி என்ன செய்யணும்? வசனம் கேட்கணும், வசனம் உள்ளே போகணும். அப்போ தான் விசனம் வெளியே போகும். வசனம் உள்ளே போனால் விசனம் வெளியே போகும். அல்லேலூயா. கோயில் பூனையெல்லாம் என்ன செய்யணும்? இப்போ அமைதியாக இருக்கு. பழைய விசுவாசிகள் நான் வச்ச பேர் கோயில் பூனை. பயப்படவே பயப்படாது. அல்லேலூயா. புது பூனை பயப்படும். கவனிங்க, வாசித்து முடிக்கிறேன். அப்போ இவங்க வெறித்திருக்கிறான்னு சொன்னாங்க. அதை பற்றி படிங்கம்மா. மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினாலே நிறைந்திருக்கிறார் என்று பரியாசம். இங்கே பாருங்க, இந்த பெந்தகோசு முட்டைக்கோசுன்னு இன்னைக்கு நேற்று சொல்லலை. பரிசுத்தாவி வந்து சில மணி நேரத்தில் பரிசுத்தாவி வந்தோன்னே மக்கள் எல்லாம் பேசும்போது கைத்தட்டி உங்களை மாதிரி என்ன மாதிரி அந்நிய பாஷை பேசி உருளும்போது அன்னைக்கே பரியாசம் பண்ணாங்க. அன்னைக்கே நம்மளை பார்த்து பரியாசம் பண்ணாங்க. நான் சின்ன வயசில் 1லேருந்து 5 வரைக்கும் ஸ்கூலு, நான் சொல்கிறது 1990-91. அந்த ஸ்கூலில் நான் ஒரே ஒருத்தன் தான் பெந்தகோசு மாணவன். அதனால் என்னை கண்ணில் பார்க்குறவன் பூரா கிண்டல் பண்ணுவான். முட்டைக்கோசு அப்படிம்மா, பெந்தகோசும்பா, அப்போவே சொல்லுவான், சோத்திரம்பான், அல்லேலூயாம்பான். எவ்வளோ வேதனையை தாங்கியிருப்பேன். இப்போ கிறிஸ்தவம் வளர்ந்துருக்கு, மூளைக்கு சபை இருக்குது. அன்னைக்கு ஒரு 10,000 தலைக்கட்டு குடும்பங்கள் வாழ்கிற இடத்துல அந்த 1லேருந்து 5 வரைக்கும் ஸ்கூலில் நான் ஒருத்தன் தான் பெந்தகோசு மாணவன். எப்படி இருக்கும்? அல்லேலூயா. வேதனையாக இருக்கும். என்னை பேரை பட்ட பேர் என்னது? எனக்கு பட்ட பேர் பெந்தகோசும்பா, முட்டைக்கோசும்பா. எனக்கு இப்போ சந்தோஷப்படுறேன். அன்றைக்கே என்னை பெந்தகோசுன்னு கொடுத்துருக்கான். அதனால தான் நான் போகிற இடமெல்லாம் பெந்தகோசு நாளாக மாறுது. அல்லேலூயா. அன்றைக்கே என்னை பெந்தகோசு கூப்பிட்டதுனால தான் இன்றைக்கி நான் போகும்போதெல்லாம் ஆவியானவர் எல்லா இடத்துலையும் அசைவாடுகிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நான் போகிற இடத்துல அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. இப்போ எனக்கு ஹாப்பியாக இருக்கேன். இப்போ கூப்பிட மாட்டீங்கன்னா யாருமே இப்போ கூட மாட்டேறீங்க. அல்லேலூயா. இப்போ பாஸ்டரு ரெவரண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. இப்போ நீங்கள் என்னை பார்த்து பெந்தகோசக்கணும், நானும் உங்களை பார்த்து பெந்தகோசக்கணும். அப்படி தான் பைபிள் சொல்லுது. பெந்தகோசு நாளில் தான் அல்லேலூயா அந்த பெரிய பெந்தகோசு வருது, இந்த சின்ன பெந்தகோசு வருது, அப்படி சொல்லணும். அல்லேலூயா. ஆமேன். நான் பேசுகிற புரியுதா உங்களுக்கு? மாற்றம் என்னது? ஆவியானவர் வந்தோன்னே மாற்றம். அறிவாக பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க? அறிவு. பேசுகிறதே எப்படி இருக்கு? தொனி அறிவு. பெந்தகோசு ஆவியானவர் வந்தோன்னே அறிவு வந்துடுது, ஞானம் வந்துடுது. நான் பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நிறைய பேச வேண்டியது இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பரிசுத்தாவியுடைய தன்மைகளை நான் படித்து சொல்லி தான் ஆகணும். எடுத்துக்கோங்க நேராக ஏசாயா புஸ்தகம், ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1-2. இங்கேயே உங்களுக்கு வெக்கையாக இருக்குன்னா, நெருப்பு அதோ எரியுதுப்பா ரக்கினிக்கு அந்த கடல்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை கேளுங்க. இங்கேயே உங்களுக்கு விசிறிக்கிட்டா இருக்கிற அங்கே தீயில போடுவாங்களே மூச்சு வாங்க முடியாமல். அப்போ அவன் அடங்கி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தியம் கேட்கணும். அங்கே போகாமல் இருக்கணும்னா இங்கே சத்தியம் கேட்கணும். இங்கேயே வெக்கையாவா உனக்கு இருக்கு? அல்லேலூயா. அங்கே நெருப்பாக எரியுமே, முடியெல்லாம் கருகி போகும். அப்படியே மொட்டையெல்லாம் தெரிய வேண்டியதான். ஆம்பளாலும் தெரியாது, பொம்பளாலும் தெரியாது, மீசையெல்லாம் கருகிடும். எல்லாம் ஆத்மாவா? ஐயோ ஒன்னாலாம் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன். அல்லேலூயா. நெருப்பில் தெரியக்கூடாது. இங்கேயே மனம் திரும்பிடணும். படிங்க. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து, நான் அடிமனதிலிருந்து படிச்சுட்டேன். ஏன்னா இந்த காலத்தில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து
ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அல்லேலூயா. அது யாரை குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. ஈசா தாவீதோட அப்பா. தாவீது கர்த்தருடைய மனுஷன். இப்போ இயேசு இந்த தாவீதின் குலத்தில் பிறந்தார். அதை அழகா தீர்க்கதரிசி எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இதை விவரிக்கிறது எங்கள் வேலை. அல்லேலூயா. ஆமென். இப்போ இங்கேருந்து தோன்றி ஒரு கிளை எழும்பி பரிசுத்தாய் வந்தோன்னே ஞானம், ரெண்டாவது உணர்வு, மூணாவது ஆலோசனை, நாலாவது பலன், அஞ்சாவது அறிவு, ஆறாவது கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேலே தங்கி இருந்தவர் இப்போ நம்ம மேலே தங்கி இருந்தால் நமக்கு 6 அறிவும் வேலை செய்யணுமா இல்லையா? 6 காரியம் வேலை செய்யணுமா இல்லையா? இது ஏன் வேலை செய்கிறதில்ல? ஹலோ மிஸ்டர், நீங்கள் பரிசுத்தாவில் நிரம்புறீங்க, அந்நிய பாஷை பேசுகிறீங்க, கை தட்டுறீங்க, உழுறீங்க. நீங்களாம் நினச்சிக்க வேண்டியதுதான். அது வேலை செய்யணும்லப்பா. ஒரு குழந்தைக்கு சோறு கொடுக்குறோம், வளர்ச்சியே இல்லை. நம்ம எங்கே தூக்கிட்டு ஓடுறோம்? டாக்டர்கிட்ட ஓடுறோம். ஏன் போடுறோம்? டாக்டர் இந்த குழந்தை என்ன செய்ய மாட்டேங்குது, நிறைய திங்குது, ஆனால் வளர மாட்டேங்குது. சம்திங் வந்துடுதா இல்லையா? அப்போ டாக்டர் சொல்லுவார், உள்ள பூச்சி கிடக்கு, என்ன இருக்கு குடலுக்குள்ள, பூச்சிக்கு மருந்து கொடுப்பாரு, அதெல்லாம் வெளியே போயிடும். அப்புறம் குழந்தை வளரும். அப்போ உங்களுக்குள்ள சில பிசாசு பூச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமேன். நான் பேசுகிறது உங்களுக்கு விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விளங்கிருச்சுன்னா கூட்டம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆமேன்.